அமைச்சரே, என் தங்கைக்கும் சுந்தர் கள்ள காதலுக்கும் என் தந்தை இருப்பதற்கு என்னையா காரணம்? காரணம் இருக்கிற கூறுகிறேன். என்ன காரணம்? உன் தந்தை அந்த சுந்தருக்கு சரியான நீதி வழங்கவில்லை என்று வாளில் கொடிய விஷ கலந்து உன் தந்தையை தோற்றிவிட்டார். அந்த காலையை அமைச்சருடைய வார்த்தை நம்பாதீர்கள் அண்ணா. அவருக்கு எதையோ மனதில் வைத்துக் கொண்டு என் மீது வீண் பழி சுமத்துகிறாரே. நான் எதற்காக அண்ணா பால் விஷம் கலந்து தந்தையை கொள்ள வேண்டும்? நான் ஒரு தவறும் செய்யவில்லை அண்ணா. என்றும் இல்லாமல் என்று எதற்காக நீ பால் கொண்டு வந்தாய்? உன் மீது எனக்கு சந்தேகம் வந்து விட்டது. நீதான் இந்த தவறை செய்திருக்கிறாய். அடுத்து என்ன செய்தாய்? தொட்டு சொல்லி என் அண்ணா என்னில் பாசம் இல்லையா, என்னில் நேசம் இல்லையா. தொட்டு சொல்லி என் அண்ணா என்னில் பாசம் இல்லையா, என்னில் நேசம் இல்லையா. தொட்டு சொல்லு என் அண்ணா என்னில் பாசம் இல்லையா, நேசம் இல்லையா.
இல்லையா என்மேல் நேசம் இல்லையா நான் ஒரு தவறும் செய்யவில்லை அண்ணா. என்னை வார்த்தை நம்புங்கள் அண்ணா. சத்தியமாக சொல்கின்றேன், நான் தவறு செய்யவில்லை அண்ணா. அடிச்சு போத நிறத்தில் அறிவுகத்த நாயே, அது குடும்பத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பி, அறிந்து கொண்டே உன்னுடைய தரங்கத்தை, புரிந்து கொண்டே உன்னுடைய துர்புத்தியை, கேவலம் அற்ப சுகத்துக்காக ஆசைப்பட்டு அவன் மீது கொண்ட காதல் முகத்தால் தந்தையை கொன்று விட்டாயே. நீ எனது தங்கை, ஒரே தங்கை, ஒப்பந்த தங்கை, ஆசை தங்கை, அன்பு தங்கை என்று உன் மீது நான் அதிகமாக பார்த்து வைத்தேன். ஆனால் பாசத்துக்கு நிகராக கேவலம் காமம் உன் கண்ணை மறைத்து விட்டது. நீ ஒரு நாட்டு இளவரசி, இனிமேல் நான் தவறு செய்யவில்லை அண்ணா. என்னை வார்த்தை நம்புங்கள் அண்ணா. நீதான் தவறு செய்தாய். ஐயோ, போது நிறுத்தடி. இனிமேல் நீ எனக்கு தங்கையே கிடையாது, நானும் உனக்கு என்னனும் கிடையாது. தாயின் தாலியை பறித்து விட்டாய் அடி பாவி. அம்மா, உங்கள் முகத்தோடு இருக்க வேண்டிய உங்கள் முகத்தை இந்த படுபாவி உங்கள் தாலியை பறித்து விட்டால் அம்மா. பாலிலை விஷம் கலந்து தந்தையை கொன்று விட்டால் அம்மா. இனிமேல் அவர் எனக்கு தங்கையே கிடையாது, தக்க தண்டனை கொடுங்கள் அம்மா. முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து பெற்றெடுத்தார்களே அம்மா. என்னுடைய தாயின் முகத்தை நான் பார்த்தது கிடையாது தாயே. அம்மா, எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதலாக நீங்கள் என்னை 10 மாதம் ஒரு தவறும் செய்யவில்லை தாயே. சுடிவார்த்தை நம்புங்கள் அம்மா. மகேஸ்வரி, மகளே மகேஸ்வரி, அம்மா 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 என்று என் பாதத்தை தொட்டு கற்றும் கதறும் போதெல்லாம் என் நெஞ்சமானது பதறுகின்றது. என் நெஞ்சமானது பதறுகின்றது, என் உள்ளம் துடிக்கிறது. மகளே மகேஸ்வரி, என்ன செய்வது? பாவி பிரமன் அன்று என் தலையில எழுதிவிட்டார். இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று அதை யாரால் மாற்ற முடியுமா? இறைவா, பட்டக்காலிலே படும் கட்டக்குடியை கெடும் என்று முன்பு சொல்லியிருக்கின்றார்கள். அதை போன்று என் விதி யாரை விட்டது? விதிப்படித்தான் நடக்கும். மகேஸ்வரி, இத பரமா ஒன்று தெரியுமா? அம்மா அம்மா என உரைக்கும் போதெல்லாம் என் உள்ளமானது துடிக்கின்றது. இத பார், உன் தந்திருக்கின்றாரே, அவரை என்னை மனமுடித்து இந்த அரண்மனைக்கு கொண்டு வரும் போதெல்லாம் அவருக்கோ 60 வயது, எனக்கோ 40 வயதம்மா. 40 வயசு வரைக்குமா கரும்பு அடிக்காத ஊர்ல யாரும் உன்னை ஓட்டி போல முடியா குச்சி புட்டு கட்சி நடப்ப கூத்துன்னு கூட தெரியாதா? திருவிழாவோ உன் மேல போனா கொடுத்தா அரை பாட்டு குடிச்சிட்டு அப்படி ஓடி நடப்பேன். என்னை கொண்டு வரும்போதெல்லாம் நீங்கள் இருக்கிற சின்ன சிறிய குழந்தைகள் பால்களுக்கு ஒரு சாரதி பால் மனமே மாறவில்லை. அன்றிலிருந்து இன்று நாள் வரை இந்த அரண்மனையில வந்ததில் இருந்து ஒரு நாளும் நான் மாற்றாந்தாயா நினைத்து உன்னை வளர்த்து வரவில்லை அம்மா. 300 நாள் சுமந்த பெற்றெடுத்து என் மகளால் நினைத்து வெள்ளி கிண்ணத்திலே உனக்கு அமுதை ஊட்டி தங்க தொட்டிலே தாளாட்டி கல்வி சாலைக்கு சென்று வா மகளே என்று முன்னே விட்டு பின்னே நின்று அழகு பார்த்த தாயினார். அதிலிருந்து இது நாள் வரையும் என் மகளால் நினைத்து வளர்த்து வந்தேன். ஆனால் அது போகட்டும் மகேஸ்வரி, உன் அண்ணன் உரைத்தாரே அந்த ஏழை சுந்தர், அந்த ஏழை சுந்தர் மீது உனக்கு காதலா? அம்மா, நீதிமன்றத்தில் அவனுடைய முகத்தை கூட நான் பார்க்கவில்லை. அவன் மீது நான் ஆசைப்பட்டேன் என்று எடுத்துரைக்கின்றேன். அம்மா, 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த என்னுடைய தாய் உயிரோடு இருந்திருந்தால் கூட இப்படியெல்லாம் எங்களை வளர்த்து எந்த கடையில இன்னும்
இதுவரை நாம் ஆற்றாந்தாயா நினைத்து உன்னை வளர்த்து வரல. 300 நாள் சுமந்த பெற்றெடுத்த மகளா நினைத்து உன்னை வளர்த்து வந்த. உன் தாய் இருக்க, உன் தாய் அவ செத்துட்டா. பால் குடிக்கும் ருசானது நீ. அன்று இன்று நாள் வரை உன்னையும் உடைய அண்ணனையும் என் 2 கண்ணா நினைத்து வளர்த்து வந்த. 2 கண்களா நினைத்து வளர்த்து வந்த நீ பாய. ஏழு குந்தர மீது உனக்கு காதல உனக்க அம்மா கிடையாதம்மா என்று வார்த்தை நம்புகளம்மா. ஏண்டி பால்ல விஷம் கலந்து உன் தந்தையே கொலை செய்துட்டுன்னா நாளைக்கு என்ன ஏண்டி கொலை செய்ய மாட்டேன்? அம்மா நீங்களா தாயி இப்படி எல்லாம் மனம் மாறி பேசுவது? நான் எதற்காகம்மா உங்களை கொல்ல போகின்றேன்? சத்தியமாக நான் தவறு செய்யவில்லை அம்மா. இப்படி வார்த்தை நம்புகளம்மா. ஏண்டி புரிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன். உன் துரு புத்தியை தெரிந்து கொண்டேன், உன் அந்தரகத்து காதலை. ஏண்டி ஏழை சுந்தரி மீது இருக்கும் காதலால் தந்தையை கொண்டு என் தாலிய பூவும் பறிச்சேன். ஏண்டி
எப்போது என் பூ போட்டு பறிச்சியோ இருபது கொண்டு என் அம்மா நீ சொல்லக்கூடாது. உனக்கு நான் தாய் கிடையாது. ஜாதி என் மகளா நினைத்து உனக்கு பொண்ணு பொருள் அனைத்தும் சேர்த்து என் மகளா நினைத்து உனக்கு போட்டு அழகு பார்த்துட்டு உன்னை அழகு பார்த்து புத்தாரம் தங்க வழியிலே ஒட்டியானம் பயிரும் பயிரிகும் அனைத்தும் உனக்கு போட்டு அழகு பார்த்து நாடு எப்போது என் தாலியை பூ போட்டு பறிச்சியோ இனிமே உங்கள்கிட்ட விட மாட்டேன். என் பொருள் என்கிட்ட கொடுத்துறேன். கொடி கொடுத்துறேன். சொல்லி பாதகம் தானம் அம்மானு சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். பாக்குற என் சக்காச்சாரலாம் நாக்கு மேல பல்லு போட்டு பேசுவாங்க சொல்லிட்டு உன்னை எப்படி நான் வளர்த்த ஒரு அடி அடிச்சிருப்பனா, ஒரு சொல்லு சொல்லிருப்பனா, ஒரு வேலை வாங்கிருப்பனா, காலத்துல பாம்பு கடிக்காத விடாது சொல்லுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு யாருன்னா நீ தாண்டி சத்தால் ஏண்டி ஒன்னி இல்லைனாலும் ஏண்டி அம்மா தாலி அர்த்தனை கேட்டா ஊரை ஒன்னா கூட்டுறா, ஒன்னா கூட்டி ஓடு ஒப்பாரி வைக்கிறா. ஒண்ணுமே புரியல எனக்கு. வாங்க 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 பாத்தியா என் தாலியாட்ட பாவி இந்த நாட்டு மகாராணி பூவும் மொட்டோடி நலமோடு வாட வேண்டும் என்று அரும்பாடு பட்டீங்க. அன்று நீதிமன்றத்தில் உனக்காக பரிந்து பேசுறேன் நான். இப்பேற்பட்ட செய்தி செய்தால் இருக்கலாமா? சொல்லுங்க. தேவடியா பொண்ணு என் தாலி அத்துட்டா, என் பூவை பச்சுட்டா, நாட்டில் இருக்கவே கூடாது.
அத தெரிஞ்ச காடு அந்த காட்டுல கொண்டு போய் விடு. இதான் தெரிந்து பாரு குளம். இந்த குளத்துல எல்லாம் சாகடி. சரி, இவன் நான் பத்து வரவே கொள்கிறேன். கூடாது. இந்த நாட்டுல பார்க்கவே கூடாது. அப்படி ஒரு வேலை செய்து முடிக்கிறேன், செய்து முடிக்கிறேன். ஓ, காட்டு போட்டு சபாஷ். தளபதியாரே, என்னுடைய நிலைமை பார்த்தீர்களா? செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கின்றேன். எந்த பாவி என்றே தெரியவில்லை. பால் விஷம் கலந்து என்னுடைய தந்தையை கொண்டு விட்டான். நான் தான் கொலைகாரன் என்று என் மீது பழித்தார்களே. உண்மையான கொலைகாரன் யார் என்று எனக்கு தெரியவில்லையே. எனக்கு தெரியும். இப்போதுதான் அந்த உண்மை ரகசியத்தை உன்னிடம் கூற போகிறேன் நான். அப்படியா? ம். அந்த பாவி எங்கிருக்கின்றான்? உன் தந்தைக்கு என் தந்தைக்கு பாலில் விஷம் வைத்து கொன்ற கொலைகாரன் யார் தெரியுமா? யாரு? அவன் இங்குதான் இருக்கிறான். தெரியவில்லையே. அவன் இந்த மேடை மீது தான் இருக்கிறான். அட பாவி,